கடைசி நேரத்தில் சிறப்பு பொது விடுமுறைகளை அறிவிப்பது வணிக நடவடிக்கைகளுக்கு கூடுதல் நிதி சுமையையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் என மலேசிய முதலாளிகள் சம்மேளனம் MEF எச்சரித்துள்ளது. 2026 சுக்மா போட்டியில் ஸ்லாங்கூர் மாநிலம் 101 தங்கப்பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியனாக வாகை சூடியதைத் தொடர்ந்து செப்டம்பர் 1ஆம் தேதியை சிறப்பு விடுமுறையாக மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் இதுபோன்ற திடீர் விடுமுறை அறிவிப்புகள் நிறுவனங்களின் பணியாளர் திட்டமிடல், உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலி நடவடிக்கைகளை பாதிக்கும் என MEF தலைவர் டாக்டர் ஷைட் ஹுசேன் ஷைட் உஸ்மான் தெரிவித்துள்ளார். குறிப்பாக உற்பத்தி, தளவாடம், சுகாதாரம் மற்றும் விருந்தோம்பல் போன்ற துறைகள் OT எனப்படும் மிகை நேர ஊதிய செலவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் இந்த திடீர் விடுமுறைகள் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் செயல்பாடுகள், விற்பனை மற்றும் பணப்புழக்கத்தை நேரடியாக பாதிக்கும் என மலேசிய வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பான FMBA கவலை தெரிவித்துள்ளது. எனவே எதிர்காலத்தில் இதுபோன்ற சிறப்பு விடுமுறைகளை அறிவிக்கும் போது வர்த்தக நிறுவனங்கள் தங்களை முன்கூட்டியே தயார்படுத்திக் கொள்ள ஏதுவாக போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என இவ்விரு அமைப்புகளும் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளன. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.